இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி முதல் ஆர்டர் எடுத்தாச்சு. போர்ட்டரில் தான் எடுத்திருக்கேன். 93 ரூபா. நங்கநல்லூர்லேருந்து வேளச்சேரி வரைக்கும். ஸோ பிக்கப்பும் பக்கத்தில் தான். ட்ராப் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5.5 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. 5.5 கிலோமீட்டருக்கு நமக்கு வர்றது பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் கிட்ட வரும். இப்போ 80 ரூபா வருது. ஸோ பரவாயில்ல, லாபம் தான். பட் என்னென்னா இன்றைக்கி நான் எந்த ஆர்டர் வந்தாலும் எடுக்கலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நேற்றே சொதப்பிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளும் கொஞ்சம் இறங்கி போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். எந்த ஆர்டர் வந்தாலும் எல்லா ஆப்லேயுமே, ஸோ போர்ட்டராக இருக்கட்டும், போர்ஸோவாக இருக்கட்டும், ரேப்பிடோவாக இருக்கட்டும், எதுலேயுமே கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் எடுத்து பிக்கப் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ அது மட்டும் தான் இன்றைக்கி கண்டிஷன்ஸ். அது இல்லாமல் காலையில் பைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சாயங்காலம். ஸோ காலையில் போய் ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு செயின் லிங்க்கெல்லாம் மாற்றிட்டு ஒரு 600 ரூபா செலவாகிடுச்சு வண்டிக்கு. ரெடி பண்ணிட்டு வந்து ஆன் பண்ணும்போது 12 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 12க்கு ஆன் பண்ணேன், 12:05க்கே ஆர்டர் போட்டாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகலை, உடனே ஆர்டர் எடுத்தாச்சு. இது ஒரு சின்ன பார்சல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் எடுத்தாச்சு. இதுவும் போர்ட்டரில் தான். ஸோ போன ஆர்டர் வந்து பார்த்திங்கனாக்கா முருகன் கல்யாண மண்டபம் பேக் சைட் ட்ராப்பு. இது பக்கத்தில் சிக்னல்லே வந்து பிக்கப்பு. ஸோ பக்கத்தில்ன்றதுனால நான் எடுத்துட்டேன். ஸோ 81 ரூபா தான், நமக்கு 70 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஆலந்தூர் மார்க்கெட் உள்ள, ஸோ அரிசி மண்டிலாம் இருக்கும் இல்லையா, அந்த அரிசி மண்டி தெருவில் தான் ட்ராப்பு. அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டரில் குழம்பும் கொஞ்சம் சைட் டிஷ்ஷஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெரிய தலைவலி ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அது சிந்தாமல் எடுத்துகிட்டு போகணும். பேக் வச்சு பின்னால் அந்த டெலிவரி பேக் வச்சுருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அது கூடவே வந்து நம்ம ஃபாஸ்ட்டாகலாம் ஜெர்க் கொடுத்துலாம் ஓட்ட முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டணும். ஸோ இந்த ஒரு தலைவலிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன ஆர்டர் எடுக்கிறது இல்லை. பெரிய ஆர்டரில் இந்த குழம்பு வரவே வராது. ஸோ பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட பார்சல் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த குழம்பு ஐட்டம் எடுத்துகிட்டு போகிறது தான் எனக்கு பெரிய தலைவலி. ஒரு நாள்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர் கவரில் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னோடய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கூட்டிடுச்சு ஃப்ரெண்டில் வச்சுட்டு போயிட்டு. பேக் போச்சு, ட்ரெஸ்ஸு போச்சு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்புன்னு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சின்ன ஆர்டர் எடுக்கிறது நிறுத்தினேன். இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் கஸ்டமருங்களும் தலைவலி பண்ணுவாங்க. இன்றைக்கி பரவாயில்ல, கஸ்டமர் கொஞ்சம் தலைவலி இல்லாமல் இருந்துச்சு ஃபஸ்ட் ஆர்டரில். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், டெலிவரி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டர் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன். இது ஆலந்தூர் மார்க்கெட் உள்ள 189 ரூபா. ஸோ அது நம்ம டெலிவரி க்ளோஸ் பண்ணது அந்த குழம்பு கொடுத்ததும் ஆலந்தூர் மார்க்கெட்டில் தான். இது பிக்கப் பண்ணதும் ஆலந்தூர் மார்க்கெட்டில் தான். ஸோ எஸ்டி கொரியர்லேருந்து ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூர் எஸ்டேட்டு. ஸோ அஃபிஷியலான டாக்குமெண்ட் ஏதோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு திருப்பூர்லேருந்து கொடுத்து விட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு டெலிவரி நம்ம பிக்கப் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறோம். இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 189 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எப்படி 170 ரூபா வரும், இல்லை 165 ரூபாயாச்சும் வரும். ஸோ என்னென்னா இன்றைக்கி 3 ஆர்டர் டக்கு டக்குன்னு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி போச்சுன்னு வைங்களேன், நமக்கு ஓகே, கம்ஃபர்டபுள். இனிமேல் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம சின்ன ஆர்டர்ஸும் எடுத்து ஓடலான்னு நான் பிளான் பண்ணிக்குவேன். இன்றைக்கி எப்படி ட்ரெண்டு போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆர்டர் வந்து அம்பத்தூரில் முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா பிக்கப் கொளத்தூர்லேருந்து. ஸோ எம்டியாக தான் கொளத்தூர் வந்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நேரமாக வந்துட்டு போர்ட்டரில் வந்துட்டு மறுபடியும் தகராறு பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா எல்லா ஆர்டருமே மிஸ் ஆகுது. என்னென்னா எல்லாமே 400 ரூபா, 500 ரூபா, ஒரு ஆர்டர் 700 ரூபா. ஒரு 3 ஆர்டர் வந்துட்டு சின்ன சின்ன ஆர்டர் போட்டாங்க. 6 ஆர்டர் மிஸ் ஆச்சு. சரி வேணான்னு சொல்லிவிட்டு இது லாங்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துட்டேன். ஆக்சுவலாக என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா, ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் பிக்கப் போட்டிருந்தாங்க. ஸோ நான் எடுத்ததுக்கப்புறம் போய் மேப் போய் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா 6.5 கிலோமீட்டர் வருது. சரி கேன்சல் பண்ணால் 40 ரூபா வேஸ்ட் ஆகுமேன்றதுக்காக 6.5 கிலோமீட்டர் போனால் பரவாயில்லன்னு கஸ்டமருக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு போய் பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ இது கொளத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும், மேடவாக்கம் வரைக்கும். ஸோ ஒரு சின்ன பார்சல் தான், ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. வெயிட்லாம் ஒன்றும் இல்லை, பேக்கில் தான் வச்சுருக்கேன். இது போர்ஸோவில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னால் முடிஞ்சதுன்னா மேப் போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா டிஸ்டன்ஸ்லலாம் நல்லா ஏமாற்றுவோம் போர்ஸோவில். போர்ஸோவில் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்துட்டு அது ஆக்சுவலாக என்ன இருக்குதோ அதை விட வந்துட்டு ஒரு 2 இல்லை 3 கிலோமீட்டர்லேருந்து கம்மியாக காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டர் முடிச்சுட்டு 1.5 மணி நேரமாக ஆர்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் வந்துட்டு பெருங்குடியிலேருந்து எடுத்திருக்கேன். அது முடித்தது நம்ம மேடவாக்கத்தில். ஸோ இப்போ மேடவாக்கத்தில் முடிச்சுட்டு பள்ளிக்கரணை வந்துட்டேன். ஒரு 1 மணி நேரம் நின்னேன். ஸோ ஆர்டரே வரல. சரி நான் என்ன பண்ணிட்டேன்னா கிளம்பி வந்துட்டு
எப்படியுமே ரிச்சி ஸ்ட்ரீட் போயிடலாம், போயிட்டு அங்கேருந்து இன்னும் ஒரு ஆர்டர் ஓட்டினா இன்றைக்கி டீசெண்டாக இருக்கும். ஏன்னா 12 மணிக்கு தான் வந்தேன். ஸோ 12 மணிக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு 800 900 எடுத்துகிட்டு போனால் போதும். ஏன்னா இது வரைக்கும் 600 ஓடி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 300 இல்லை 200 ஓடினா கூட ஓகே தான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ கிளம்பலான்னு வந்துக்கிட்டு இருக்கும்போது வேளச்சேரி கிட்டே வரும்போது இந்த ஆர்டர் வந்துச்சு. லாங் பிக்கப் போட்டு வந்துருச்சு. ஸோ எப்படியும் அதுக்கு ஒரு 7 ரூபா 8 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா ஆர்டர், நமக்கு வர்றது 70 ரூபா. ஸோ பிக்கப் வந்துட்டு ஓஎம்ஆரில், ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா அடையாரில். ஸோ அடையாரில் முடிச்சுட்டு அப்படியே ரிச்சி ஸ்ட்ரீட் போய்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கப்பே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா ஃப்ளாட் உள்ளே போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு 70 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜிபி ரோட்லேருந்து இது வரைக்கும் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா காட்டாங்குளத்தூர் வரைக்கும் போட்டிருக்காங்க. பட் ஆனால் போனது வந்து மறைமலை நகர் வரைக்கும். ஸோ எனக்கு ஆக்சுவலாக வந்து ஆர்டர் பார்த்திங்கனாக்கா 540 ரூபா தான் வந்துச்சு. பட் ஆனால் க்ளோஸ் பண்ணும்போது 600 சில்லரை வந்துருச்சு. ஸோ 649 ரூபா வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 109 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டாங்க. ஏன்னா ராங்கான லொக்கேஷன் கொடுத்ததுக்காக. ஏன்னா 4 கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போயிருப்பேன். பட் ஆனால் 109 ரூபா போட்டிருக்காங்க. நைட் டைம்னால எக்ஸ்ட்ரா போட்டாங்களாம். கஸ்டமர் கேரில் கேட்டேன். ஸோ இது என்னென்னா, நம்ம டிராஃபிக் ஹெவியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு நைட்டு வேறு லேட் ஆகிடுச்சா. நான் ஆர்டர் எடுத்ததே 7:30 மணிக்கு தான், 7:15 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை பிக்கப் பண்ணுறதுக்கு வேறு ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு டெலிவரி முடிச்சுட்டு வரும்போது, வீட்டுக்கு வரும்போது 10:15 ஆகிடுச்சு. ஸோ அவசரமாக வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா அந்த ரோடு வேறு ரொம்ப சேஃப்டி கிடையாது. எனக்கு கொஞ்சம் பயம் அந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு. ஏன்னா ஈசிஆர்லாம் கூட ஓஎம்ஆர்லாம் கூட ஓட்டிடலாம். பட் அந்த ரோட்டில் வந்துட்டு செங்கல்பட்டு வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் வண்டிங்க குறுக்கும் நெடுக்கும் போகும் நிறையா. ஸோ அதனால் வந்துட்டு டக்குனு வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிவிட்டு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணல. இது ஒரு சின்ன மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸ் ஒன்று பின்னால் வச்சு கட்டியிருந்தேன். டெலிவரி முடிச்சுட்டு ஸோ அங்கே போய் டெலிவரி க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்துச்சு. கஸ்டமர் எதுவுமே சொல்ல, 650 அனுப்பி விட்டார் அக்கௌண்ட்டுக்கு. கஸ்டமரே சொல்லிட்டார் பிக்கப் பண்ணும்போதே லாங் வருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் மட்டும் ஒரு 1.5 மணி நேரம் ஆர்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மற்ற நேரம் ஃபுல்லாக கிளியராக போச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் நம்ம 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். 1200 ரூபாக்கிட்ட ஓடி இருக்குது. ஸோ 250 ரூபா பெட்ரோல் ஆகிருக்கும். ஒரு 900 அந்த மாதிரி வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாபம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 900 ருபீஸ் லாபம் வந்திருக்கும். ஸோ ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலையில் சர்வீஸ் பண்ணிவிட்டு பைக் சர்வீஸ் பண்ணிவிட்டு 12 மணிக்கு தான் கிளம்புனேன். 12 மணிக்கு கிளம்பி நமக்கு இவ்வளோ வந்திருக்கிறது நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.